இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்காய் அறுவடைக்கு தான் வந்திருக்கோம். யாராவது வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, தம்பி, அக்கா, பொண்ணு மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு வரதுக்கு நம்ம காலையில் காட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் கால் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. பாப்பா வந்து கால் சுடுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க செப்பல் போட்டு வராமல் வந்துட்டாங்க. அதனால பாப்பா வந்து நிலத்தில் உட்கார வச்சு நாங்கள் தான் வந்து அறுவடை பண்ணோம். அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து நானும் வந்து வெள்ளரிக்காய் பறிக்க வரேன்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு காய் பறிப்பாங்க. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு நிலத்துல போய் உட்காந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து காட்டில் எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 காய்க்கு மேலே இருக்கும். ஏன்னா அவ்வளோ காய் பிடிங்கி வச்சிருக்கோம். பாப்பாவும் உள்ள வந்து ஒவ்வொரு காயாக பிடிக்கிட்டு இருந்தாங்க. வெயிலுக்கு அதுக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப வேர்த்துருச்சு. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்க. பாப்பா வந்து ஒரு 2 காய் பிடுங்குவாங்க, பிடுங்கிட்டு மறுபடியும் நிலத்துக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் 2 காய் பிடுங்குவாங்க, மறுபடியும் நிலத்துக்கு வந்துடுவாங்க. பாருங்க அவங்க முகத்தை பாருங்க, தெரியும் எவ்வளோ வேர்வையா இருக்குன்ட்டு. சைட்லாம் வேர்த்து ஒளியிருச்சு. பாப்பா நீ வர வேணாம், நீ வந்து நிலத்துல உட்காருன்னு சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா உள்ள வந்து நானும் வருவேன் வெட்டிக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் கையில் வச்சிருக்க மைக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு மைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வந்து அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டோம். உரச்செடி கீழே வச்சு நம்ம வந்து அடிக்கிட்டு இருக்கோம். தம்பி வந்து அறுவடை பண்ண காயில் வாடியில் வச்சிருந்த காயை எடுத்து கூடையில் போட்டுருந்தேன். பாப்பா வந்து என்ன பண்ணாங்க, எடுத்து அதை அடிக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கி வச்சுருந்தாங்க. சுற்றில உள்ள காயெல்லாம் அவன் அடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக காயில் எடுத்து போட பாப்பா தான் வந்து முட்டி போட்டு எடுத்து அடிக்கிட்டு இருந்தாங்க. காயை தம்பி வந்து சூத்த இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எடுத்து கூடையில் போட்டுருந்தேன். பாப்பா வந்து அதை ஷேப்புக்கு சுற்றி அடிக்க வந்தாங்க. அப்படின்னா தான் நிறையா காய் எடுக்க முடியுன்றதுனால பாப்பா தம்பி எடுத்து பாப்பா ஃபுல்லாக காயும் எடுத்து அடிக்கிட்டாங்க. ஒவ்வொரு காயாக எடுத்து போட அடிக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா வந்து நிறையா காய் வந்து நம்ம காயில் சூட்டையாக இருந்துச்சு. அதை ஒதுக்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒவ்வொன்றா எடுத்து தம்பி பார்த்து எடுத்து போட்டேன். எல்லா காயும் வந்து எடுத்து பாப்பா அடிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு கொய்யா செடி இருக்குது, அதை பிடுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். பாப்பா வந்து கொய்யா பழம் வேணும்னு இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு கொய்யா பழம் மட்டும் தான் இருந்துச்சு. கொய்யா மரம் நிறையா இருக்குது, ஆனால் வந்து பழம் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. மிச்செல்லாம் பிஞ்சாக காயாக இருந்துச்சு. அதனால் பாப்பா வேணும்ட்டாங்க. அதை பிடுங்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்கோம். வீட்டு தோட்ட பக்கத்துலேயே தான் வந்து கொய்யா செடி வச்சுருக்கோம். அதை தான் அந்த பாப்பா எனக்கு இந்த கொய்யா பழம் வேணும்னாலே வேணும்ட்டுச்சு. சரி பிடிங்கன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு இருக்கோம். பாப்பாவும் இந்த கொய்யா பழத்தை பிடிங்கிட்டாங்க. பார்த்தா தெரியும் சின்ன காயாக இருந்துச்சு. பக்கத்தில் இன்னொரு காய் இருக்குது, அது பிஞ்சாக இருந்துச்சு. நம்ம தோட்டத்தில் ஒரு 10-20 மரத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் கொய்யாப்பழம் பழுத்த ஸ்டேஜில் இருந்துச்சு. மற்ற எல்லாமே இந்த பிஞ்சாக இருந்துச்சு. அந்த பாப்பா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணியே பாயலை. ஏன்னா தண்ணியுமே கிடையாது, மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த செடி வந்து நல்லா வளரும். காஞ்சி இருக்கிறதுனால காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பழமும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. வெள்ளரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு. கொய்யா பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு இந்த வீடியோக்கு நாங்கள் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் நிறையா விவசாய சம்மந்தமான வீடியோ நிறையா போடுறோம். தொடர்ச்சி அடுத்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.